ஹலோ மக்களே, இன்னைக்கு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய அரசாங்கம் தாங்க. இவங்க ரீசெண்டாக இப்போ வந்து இந்த ஒரு வெளியீட்டை அறிவிச்சிருப்பாங்க. இது என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிஐஎஸ்எஃப் என்று அழைக்கப்படுகின்ற சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இவங்க தாங்க இப்போதைக்கு கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது பாருங்கள், எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் 22 February 2025 அப்படின்ற மாதிரி டேட் போட்டுட்ருக்கு. ஸோ இன்றைக்கி தான் ப்ராபப்ளி இதை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வீடியோஸ் கிளிக் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் டெஃபினட்டாக யாராவது ஒருத்தவங்க லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேல்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாங்க ஃபஸ்ட்டு இந்த சேல்ரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பே லெவல் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 21,700 இருந்து 69,100 மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ சம்பளம் அப்படின்றப்போ நல்லாவே லைஃப்பில் இருந்து லீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால் டெஃபினட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் எலிஜிபிள் மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் filling up the temporary post of constable tradesman in Central Industrial Safety Force in the pay scale of about 21,700 to 69,100 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு டெம்பரவரி போஸ்ட்டு தாங்க. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு நாங்கள் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்றது வெளியிட்டாக இருக்காங்க. அது வந்து வெளியிட்டது யார் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது. இதுக்கு வந்து சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 21,700 69,100 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக என்னென்ன அலவன்சஸ் எல்லாம் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன அலவன்சஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே, அதாவது எல்லா அலவன்சஸும் நாங்களும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அப்பாயின்மெண்ட் தே ஷால் பி கவர்ன்ட் அண்டர் CISF ஆக்ட் rules as well as the central civil service rules applicable for the members of the force from time to time. என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து CISFன்ற ஆக்ட் மூலயமா தான் கீழே வருவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேஷல் என்டைட்டில் பென்ஷனும் கிடைக்குங்க. சரிங்களா? அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா PET இருக்கும், அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த PET இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, PST அதுவுமே இருக்கும். அப்புறம் டாக்குமெண்டேஷன், அப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷன், OMR பேஸ்டு இருக்கும். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி வந்து PET டெஸ்ட்டு, PST டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அது எப்போவுமே இருக்கும். அப்புறம் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன், ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுமே இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட்டுமே இருக்கும். இது எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்ல லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மோடில் தாங்க, இது ஆஃப்லைனே கிடையாது. இது பியூராக வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, PET டெஸ்ட்டு, டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே வந்து ஒரு நாளுக்கு அவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து ஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க, இந்த டேட்டுக்கு நீ வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அன்னைக்கு தான் வந்து அந்த டெஸ்ட் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாம் இருக்கும் இல்லையா, OMR பேஸ்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அது வந்து வேறு ஒரு நாளில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும் உன்னோட டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட்மிட் கார்டு கொடுத்துருக்க வெப்சைட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க, அதையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். ஓகேயா? 10% வேகன்சிஸ் ஃபில்டு ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். நான் சொன்னால பெண்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து 10% வந்து அவங்க ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வயது வரம்பு அப்படின்ற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் பேஸ்க்கு சம்பளம் சொல்லியாச்சு இல்லையா? அப்புறம் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்றது பாருங்கள். கான்ஸ்டபிள் குக் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து டைரெக்டாக வந்து டோட்டலாக வந்து 400 பேரை வந்து டோட்டலாக எவ்வளோ போஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா 1161 போஸ்ட்டுங்க. சரிங்களா? ஸோ 1161 போஸ்ட்டு அலாட் ஆகிருக்கு. அதனால் டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிள் குக்கு, கான்ஸ்டபிள் காப்லரு, டெய்லரு, பார்பரு, வாஷர், கான்ஸ்டபிள் வாஷர்மேன், கான்ஸ்டபிள் ஸ்வீப்பர், கான்ஸ்டபிள் பெயிண்டர், கான்ஸ்டபிள் கார்பெண்டர், கான்ஸ்டபிள் எலக்ட்ரிஷியன், கான்ஸ்டபிள் மாலி,
கான்ஸ்டபிள் வெல்டர், கான்ஸ்டபிள் சார்ஜ் மெக்கானிக், கான்ஸ்டபிள் எம்பி அட்டெண்டன்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ குக்குன்ற ரோலுக்கு 400 பேர் ஆண்களை எடுக்கிறாங்க, 44 பேர் வந்து பெண்களையும் எடுக்கிறாங்க. சரிங்களா? கான்ஸ்டபிள் காப்லர் அப்படின்ற ரோலுக்கு 7 பேர் ஆண்களை எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க பெண்களை எடுக்கிறாங்க. கான்ஸ்டபிள் டெய்லர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 19 பேர் ஆண்களாகவும் 2 பேர் பெண்களாகவும் எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கான்ஸ்டபிள் பார்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 163 பேர் வந்து மேல் ரோலுக்குமே 17 வந்து ஃபீமேல் ரோலுக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து வாஷர்மேன், கான்ஸ்டபிள் வாஷர்மேன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 212 ஆண்களுக்கும் 24 பெண்களுக்கும் ரெக்ரூட்மெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் ஸ்வீப்பர் அப்படின்றது 123 பேர் மேலாகவும் அடுத்தது வந்து 14 பேர் வந்து டைரக்ட் ஃபீமேலாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்பெண்டர் அதே மாதிரி தான் 7 பேர் வந்து மேலையும் ஒருத்தவங்க வந்து ஃபீமேலையும் அலாட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் வந்து 4 பேர் மேல் ரோலுக்கு மட்டும்தாங்க எலக்ட்ரீஷியன் ரோலு. அதே மாதிரி மாலின்ற ரோலுமே மேல் ரோலுக்கு மட்டும்தாங்க அலாட் பண்ணியிருக்காங்க. வெல்டர்ன்ற ரோலு வந்து ஒருத்தவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. சார்ஜ் மெக்கானிக்கும் ஒருத்தவங்க. அதே மாதிரி எம்பி அட்டெண்டன்ட் 2 பேருக்கு வந்து டோட்டலாக அலாட் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1161 போஸ்ட் இருக்குங்க. இந்த ஒரு போஸ்ட்டில் டெஃபினட்டாக நம்மளும் இருப்போம். ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.